நெக்ஸ்ட் கூப்பன் டைமிங் பார்த்தீங்கன்னா மெகா சேல் ஷாப்பில் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 6:30 rupees 6:30 டைமிங்கில் இங்கே கூப்பன் வைக்க போகிறோம். ஸோ மெகா சேல் ஷாப் கொடுங்கில் வந்துடுங்க. 6:30 டைம். மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிக்கி ஃபேஷன் சொல்லிட்டு மிக்கி ஃபேஷனோ 6:30 மணிக்கு கொடுங்கூரில் ஒரு வச்சுருக்காரு. நான் கிளம்புறேன். வீட்டில் இருக்கு 500 நோட்டு அங்கே வச்சுருக்காரு. பார்க்கலாம் அங்கே இருக்கா இல்லை போய் சொல்கிறாரா இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை வேறு யாருன்னா வச்சு டெஸ்ட் பண்ணுறாரா இல்லைன்னு. அப்படி நான் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எடுக்கலாம்னா வீடியோ போடுறேன். சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்க வச்சுட்டு அவங்களே வச்சு எடுத்து வைக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா மழை வர டைம் ஆகிடுச்சு. ஃபுல்லாக காற்றடிக்குது. பார்க்கலாம். இந்த சேனல் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் இது. சரிங்களா? அப்படியே நம்ம போய் கிட்ட போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்துட்டோம். பெரம்பூர் வந்து கூட மழை வருது. அப்போ இருந்தோம் 6:30 மணிக்கு அதை எடுக்கிறோம். இந்த மழை சாலை வெயிலாச்சாலை இன்றைக்கி எடுக்கிறது. அவர் ரொம்ப சொல்கிறாரா போய் சொல்கிறாரா பார்த்தலாம் வாங்க. மணி 6:05 ஆகுது. முன்னாடியே வந்தேன். என்னோடய கீ வந்து தொலைஞ்சிச்சு. பார்க்கலாம் 6:30 மணிக்கு வைக்கிறாரா இல்லையா பார்க்கலாம். ப்ரோ அப்படியே காட்டு ப்ரோ. வீடியோ எடுத்துன்னு வந்தேன் ப்ரோ. அதுக்காக தான் சார் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. எப்படி முடியாது என்ன? அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துக்குது காசு. ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன். நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா 5:45 போயிட்டேன். பார்த்தீங்கன்னா என் வண்டியில் சாவியை வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த அக்காக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த அக்காக்கிட்ட சொன்னேன், சரிக்கா வந்து ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சண்டை போடுறதாலக்கா அந்த அக்கா ஒரே பிடிவாதமாக நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு இதில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரதர் அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பிரதர் பிளான் போட்டோம். பிரதர் யார் எடுத்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. 3 பிரதர் என்ன பண்ணிட்டாங்க, யார் எடுக்கிறாங்களோ அப்படின்ட்டாங்க. நான் அப்புறம் ஒதுக்கிட்டேன். அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு போனேன். நான் ஒதுக்கிட்டேன். பிரதர் நீங்களே இருக்குங்க அப்படின்ற போல. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டார் ஒரு பிரதர். அவர் ஃப்ரெண்டில் போயிட்டார். நான் கீழே வந்துட்டு நானும் ஒரு பிரதரும் ஒதுக்கிட்டோம். அந்த அக்காவும் அவங்களோட தான் போட்டி. பிரதர் எடுத்துருங்க பிரதர்னா ஒட்ட செகண்ட்லேயே டப்புன்னு எடுத்துறாரு அந்த பிரதர். பிரதர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு 100, இன்னொரு பிரதருக்கு 100, அவர் 300 எடுத்துறாரு. ஏன்னா அவர் எடுத்தாங்க. நான் போய் அந்த இடத்துல இருந்தேன். எனக்கு 300 தான். நமக்கு 100 போதும். சரிங்களா? அந்த நான் போட்டர் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி சும்மா போய் ட்ரை பண்ணலான்னு தாங்க பார்த்தேன். ட்ரை பண்ணதுக்கு ஒரு 100, 500 நான் மெயின் செட்டில் போனேன். சரி விடுங்க, ஒரு 100 வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் 500 கிடைக்குதா இல்லையான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிவே வந்து இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். சும்மா போட்டு ராபிடோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது சும்மா ரீல்ஸ் தள்ளிட்டு இருக்கும்போது 500 வந்து ஒரு கிவே வந்தது. அந்த கிவேவுக்கு தான் வந்து நான் போனேன். போயிட்டு கிவே வந்து நாங்கள் 3 பசங்க ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பசங்க பேசிவிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த அக்கா வந்து இல்லை நான் ஷேர்லாம் பண்ண மாட்டேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கெத்தாக இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 3 பேரில் அப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள். அவன் எடுத்துகிட்டு அவங்க 300, எனக்கு 100, இன்னொரு பையன் வந்திருப்பான். அவன் வீடியோவில் காட்டுறேன். அவனுக்கு 100, 3 பேர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் 500 நான் தான் எடுப்பேன். நான் நம்பிக்கையாக போனேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒதுக்கிட்டேன். எனக்கு வேணாம் அப்படின்ற போல் அந்த பையனை எடுத்துட்டேன். ஏன்னா அவன் காலில் வந்துட்டு அவன் மிஸ் பண்ணிட்டு போயிட்டானா. சரி அவனுக்கோசம் விட்டு கொடுத்த மாரியே இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்து அவன் வரல. நாங்கள் 2 பேர் வரல. நான் ஃபஸ்ட் டைம் நான் ரீல்ஸ் சும்மா போட்டோ ரேபிட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். அதை நான் எதிர்ச்சியாக போனேன். அந்த இடத்துல நான் தான் ஃபஸ்ட்டு போய் வந்து சாவி தொலைஞ்சிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் போய் அந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபா காட்டுறேன் பாருங்க. அந்த 100 ரூபா அதுதான் ஃபுல்லாக செம்ம மழை. அந்த மழையில் நினைஞ்சிட்டோம். எனக்கு 100 ரூபா கேஷாக கொடுத்துட்டாங்க அந்த ப்ரோ. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிட்டாரு. அந்த ப்ரோக்கு ஒரு நன்றி. அப்புறம் வந்து அந்த கிவ்அவே பண்ண முதலாளிக்கும் நன்றி.